நான் இன்னும் ஒண்ணு தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, மக்கள சந்திக்கணும் விஜய் அப்படின்னு சொல்றாங்க. களத்துல போய் விஜய் நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. யார் இந்த திமுக நபர்கள். வேற யாராவது சொன்னா பரவாயில்ல. இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்களோ, இல்ல வேற வேற எந்த மத்த கட்சிக்காரங்க சொல்ல போறாங்க. ஓகே. இங்க திமுக பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியா இருக்காங்க. அந்த ஆளுங்கட்சிக்காரங்களே சொல்றாங்க விஜய் வந்து மக்கள் கூட நிக்கணும், மக்கள் கூட இறங்கி போராடணும் அப்படின்னு. இப்படி சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆட்சி இவங்களே கேவலப்படுத்துற மாரி தான் இருக்கு. ஏன்னா, நம்ம ஆட்சியில மக்கள் எங்கேயுமே போராடலையே. போராடுற அளவுக்குலாம் நம்ம ஆட்சி நடத்தலையே. அப்படி மக்கள் போராடுனாங்க அப்படின்னால அந்த ஆட்சி பார்த்தீங்கன்னா சரியில்லன்னு தான் அர்த்தம். போராட்டமே இல்லாத ஒரு ஆட்சி நடந்தா தான் மக்களுக்கு உண்டான எல்லா செயல் திட்டங்களும் போய் சேருது. நம்ம மக்கள் கூட இருக்கோம். மக்களுக்கு செய்றத செய்றோம் அப்படின்ற ஒரு ஆட்சி அந்த பேர் வரும். அவங்க ஆட்சியிலேயே பார்த்தோன்னா, மக்கள் இறங்கி போராடுறத பெருமையா பேசுறாங்க. அது கூட விஜய் வந்து போராடணும்னு சொன்னாங்க அப்டின்னா, அப்ப இந்த கட்சியில இந்த ஆட்சியில பார்த்தோன்னா எதுவுமே சரியில்ல தானே. அதனால தான் மக்கள் வீதிக்கு இறங்கி வந்து போராடுறாங்க அப்படின்னு தானே அர்த்தமாகும். இவங்க எப்படி பார்த்தோன்னா, விஜய் வந்து போராடல அப்படின்னு வெட்கமே இல்லாம கூப்பிடுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. செவிலியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இன்னும் இருந்துட்டே தான் இருக்கு. எல்லாமே இருக்கு. எல்லா போராட்டங்களும் இருக்குது. எந்த துறையிலுமே பார்த்தோன்னா, போராட்டம்ன்றது இல்லாம இல்ல இந்த 5 வருஷத்துல. எல்லா துறையும் இறங்கி போராடிட்டு இருக்கு. இன்னும் எந்த துறைக்குமே பார்த்தோன்னா, இன்னுமே வந்து ஒரு தீர்வ குடுக்கவே இல்ல இந்த திமுக. அப்படி இருக்கிறப்ப விஜய் அவர்கள் ஈரோட்ல பேசுனது இதெல்லாம் தான் பேசினாரு. இது எந்த இடத்துல தவறு அப்படின்னு இந்த லூசு வெங்கட் சொல்றாரு அப்படிங்கிறத நம்மளுக்கு கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்படின்னா, நம்மளும் திமுக வாழ்கன்னு சொல்லிட்டு போலாம். எங்களுக்கு தாவேக்கா வேண்டாப்பா, திமுக தான் ஓகேன்னு சொல்லிட்டு போலாம். சரி தாவேக்கா நீங்க வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. நாங்க வரதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா அந்த கேள்வி கேட்கக்கூடாது. வந்ததுக்கப்புறம் கேளுங்க. வந்ததுக்கப்புறம் திமுக மாரி இத பண்ணல அப்படின்னு ஏன் ஒரு கேள்வி கேட்டா பரவால்ல. வரதுக்கு முன்னாடி நீங்களா அத பண்ணிருவீங்களா அப்படின்னா, நீங்க பண்ணுவீங்க. சரி விஜய் பண்றாரு இல்ல வேற. நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி தானே பார்த்தோம்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தீங்க. இப்ப ஏன் பண்ணல? நீட் தேர்வை ஏன் ரத்து பண்ணல? இது ஒரு கேள்வி. இந்த கேள்வி பார்த்தோம்னா, இன்னும் பல வருஷத்துக்கு நின்னு பேசும். அந்த லெவல்ல நீட் தேர்வ பார்த்தோம்னா, ஏமாத்தி மக்கள்கிட்ட ஒரு பொய்யான வாக்குறுதிகள் குடுத்து ஏமாத்துனாங்க. கேஸ்க்கு ரூ. 100 மானியம்னு சொன்னாங்கல்ல, அது எங்க? கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்கல்ல, அது எங்க? இது மேல எல்லாமே வந்து ஃப்ராடு தான். எல்லாமே பொய் வாக்குறுதிகள் தான். இத ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டா, விஜய்க்கு அரசியல் தெரியல. விஜய் ரசிகர்களுக்கு அரசியல் தெரியல. சரி தெரியாம போயிட்டீங்க. இதெல்லாம் ஏன் பண்ணல? இல்ல உங்களுக்கு அரசியல் தெரியாது. சரி இதுக்கு பதில் சொல்லு. இல்ல எங்களுக்கு தெரியாது. இதுதான் பார்த்தோம்னா திமுகவோட நிலைப்பாடு. வேற எதுவுமே கிடையாது. கேட்ட கேள்விக்கு பதிலே வராது. ஆனா அங்கிருந்து பார்த்தோம்னா, விஜய் உங்களுக்கு அரசியல் தெரியல அப்படிங்கிறத தான் பேசுவாங்க. அந்த ஒரு கும்பல் தான் பார்த்தோம்னா, இந்த ரூ. 200 200 ஊப்பி வந்து நம்ம போஸ் வெங்கட் அவர்கள். இவரும் இதே தான் பண்றாரு.